ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. இந்த உலகத்தில் உள்ள கம்யூனிட்டிஸ்லே, சமூகங்களிலே ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி, மிகவும் செல்வந்தர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய செல்வம் பொருந்திய ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி எதுன்னா அது ஜூவிஷ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஜூஸ் இல்லைன்னா யூதர்கள், இஸ்ரேலில் வசிக்கக்கூடிய, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாம் பரவி இருக்கக்கூடிய, எல்லா கண்ட்ரீஸ்லையும் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக இருக்கக்கூடிய ஜூஸ். இந்த ஜூஸ் எப்படி பணக்காரங்க ஆகுறாங்க, அதுக்கு சில பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. ஒரு 5-6 பேசிக் சீக்ரெட் பிரின்சிபிள்ஸ், ரொம்ப எஃபெக்டிவானது. அவங்க பரம்பரையாக காலங்காலமாக தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக, எஸ்பெஷலி ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி இன் த வேர்ல்டு அப்படி இருக்க இந்த ஒரு 5-6 சீக்ரெட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் என்னன்னா, இந்த சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணால், இந்த சீக்ரெட் பிரின்சிபிள்ஸ் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணால் யார் வேணாலும் ரிச் ஆகலாம். கண்டிப்பாக மல்டிப்ளை ஆக முடியும், ரிச் ஆக முடியும். அந்த 5-6 பிரின்சிபிள்ஸ், சீக்ரெட் பிரின்சிபிள்ஸ், அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்பர் 1, ஜூஸ். எப்போவுமே ஜூஸை பற்றி தெரியணும்னா ஓல்டு டெஸ்டமெண்ட் படித்தான் நமக்கு தெரியும். ஜூஸ் எப்போவுமே காட் ஃபர்ஸ்ட், அவங்க லைஃப்பில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தி கிவ் டு காட். இங்கே ஒருவேளை நினைக்கலாம், லாஸ்ட் வீடியோவில் கூட எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, நம்ம காடு, ரிலிஜியன் இதெல்லாம் இதில் போட்டு மிங்கிள் பண்ணணுமா ரிச் ஆகுதுல, இல்லைன்னா மணி மேனேஜ்மெண்ட்டில். ஆக்சுவலி நான் ப்ரப்போஸ் பண்ணுவது ரிலிஜியன் இல்லை. ஐ டோன்ட் லைக் ரிலிஜியன் ஆக்சுவலி, பட் தேர் இஸ் அ யூனிவர்சல் பவர். ஓகே, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல காரியங்களில், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் நம்ம ஈடுபடும் போது அது நடக்காமல் இருப்பதற்கு, அந்த ட்ராவல் இடையில பிளாக் ஆவதற்கு தேர் ஆர் இன்ஃபினிட்டிவ் சான்சஸ் தேர். எண்ணில் அடங்கா சான்சஸ் இருக்கு. என்னெல்லாமோ நடக்கலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ரைக்கு நடக்கலாம், ஒரு மழை வரலாம், வெதர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நம்ம முன்னால் போகக்கூடிய வெஹிக்கிள் திடீர்னு ஸ்டாப் ஆகலாம். ஓகே, என் நம்பர் ஆஃப் சான்சஸ். அது இந்த யூனிவர்ஸில் எது வேணாலும் நடக்கலாம். ஓகே, விண்கல் ஒன்று வந்து உள்ள. ஓகே, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் படித்தேன். இது வேற ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி ஒரு ஆள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பஸ் ஒரு குளத்துக்கு கரை வழியாக போயிட்டுருக்கு, ரோடில் போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அவர் விண்டோ சைடில் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு என்னதோ ஒன்று வந்து அவரோட கண்ணில் அட்டாக் பண்ணுது. அது என்னென்னா ஒரு ஃபிஷ். ஆர்டினரி ஃபிஷ்ஷுன்னா அந்த ஃபிஷ் விழுந்து போயிருக்கும். ஓகே, அட்டாக் பண்ணிட்டு விழுந்துருக்கும். இந்த ஃபிஷ் வந்து அவரோட ஐயில் அப்படியே அட்டாச் ஆகிருக்கு, பிளட்டு வடியுது. என்ன ஆச்சுன்னா, அது ஒரு கெண்டை மீன். அந்த கெண்டை மீனோட முள் அவரோட கண்ணுக்குள்ளால குத்தி இருக்கு. இது ரியலி நடந்த ஒரு காரியம். ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்த ஒரு பஸ், அந்த பஸ்ஸுக்கு குளத்துக்கு கரையில் வரக்கூடிய டைமில், அதே டைமில் சூண்டை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு ஆள், அதே டைமில் அதை மீன் கவ்வ, அதே டைமில் அவரை தூக்க, அந்த சூண்டையிலிருந்து மீன் தெரித்து விழ, அதே டைமில் அது கண்ணில் அட்டாக் பண்ண, வேற ஒரு இடத்துலையும் அட்டாக் பண்ண, நம்ம கண்ணில் தான் அட்டாக் பண்ண. அந்த 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 கெண்ட மீனோட, வேற ஒரு மீன் இல்லாமல் அது கெண்ட மீனாக இருக்கு. அந்த கெண்ட மீனோட முள் அவரோட கண்ணில் செருக. ஜஸ்ட் இமேஜின், அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான், பட் ஹவு மெனி சான்சஸ் ஆர் தேர். ஸோ இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஃபேவராக இருந்தால் தான், நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த யூனிவர்ஸில் பல காரியங்களும் நமக்கு ஃபேவராக வரும்போது தான் நம்ம காரியங்கள் கைகூடும். தட் இஸ் வை சமூகங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சமூகங்களை எல்லாம் நம்ம புறந்தள்ள முடியாது. ஓகே, இதுக்கு முன்ன இருந்த நம்ம மூதாதையர்கள் அவங்க எதனால
ஒரு யூனிவர்சல் ஃபோர்ஸை காடை ட்ரஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி உண்டு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து வந்தது அது. ஓகே, ஸோ நம்ம யூனிவர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஒரு காரியம் செய்யும்போது நம்ம யூனிவர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் எல்லா காரியங்களுமே கூடி வரும். ஸோ கம் பேக் டு த பாயிண்ட், யூதர்கள் தே ட்ரஸ்ட் காட். எல்லாத்துக்கும் முதன்மை காட். அவங்க என்ன துவங்கினாலும் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் கடவுளை ஃபர்ஸ்ட்ல வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தே ட்ரஸ்ட் காட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ அவங்க கடவுளை ட்ரஸ்ட் பண்ணதுனால அவங்க விதியை ட்ரஸ்ட் பண்ணல. ஏதோ ஒன்று நடக்கும்போது என்னோட விதியாக இருக்கும் அப்படி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று நடக்கும்போது they trust in God. God can protect them. God can bring them back. கடவுள் அவங்கள திரும்ப கொண்டு வர முடியும், இழந்ததை திரும்ப தர முடியும். ஓகே, that is one thing. இனி யூதர்களோட பிலீஃப்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, that is very important. யூதர்கள் பிலீவ் பண்ணது அல்மைட்டி காட் எல்லா ப்ராஸ்பரிட்டியும், செழுமையும், வெல்த்தையும், பணத்தையும் எல்லாம் வாய்க்க பண்ணுவது கடவுள். ஓகே, நம்ம தான் செய்யணும், நம்ம தான் செயல்களை செய்யணும், நம்ம தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, தட் இஸ் a different thing. ஆனால் அதையெல்லாம் வாய்க்க பண்ணுவது, ஓகே, அதையெல்லாம் ஃபேவரபுளாக கொண்டு வந்து நிறுத்துவது, அதை மல்டிப்ளை பண்ணுவது கடவுள். ஸோ திஸ் செகண்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க ப்ராஸ்பரிட்டி, ரிச்சஸ் தப்பானதுன்னு நினைக்கல. ரிச்சாக இருப்பது, ப்ராஸ்பராக இருப்பது, செழுமையாக இருப்பது, வெல்த் கிரியேட் பண்ணுவது தப்பானது, அது பாவம், அது நல்லதில்லை, அப்படி இருக்கவங்க தீமையானவங்க அப்படி அவங்க நினைக்கல. அவங்க அது நன்மையானது, அது கடவுளுக்கிட்ட இருந்து வருது. ப்ராஸ்பரிட்டி தான் நல்லது. ஒருத்தன் ப்ராஸ்பரஸாக ரிச்சாக இருக்கான்னா அவன் கடவுளால் பிளஸ் பண்ணப்பட்டவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பிலீஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த காட் பிலீஃபில் அவங்களோட காட் பிலீஃப் எப்படின்னா, கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு வழி இருக்கு, நன்மையான வழி, தீமையான வழி. நீ கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இந்த நன்மையான வழியில் போனால் அதுக்கு நிறைய கைட்லைன்ஸ் உண்டு. ஓகே, God will give all the blessing, prosperity, multiplication. நீ மல்டிப்ளை ஆவேன்னு சொல்லியிருக்கு, நீ ஆட் ஆவேன் இல்லை, மல்டிப்ளை. ஓகே, 10 கூட்டினா 20, 10 மல்டிப்ளை பண்ண 100, 100 மல்டிப்ளை பண்ண 10,000, 10,000 10,000 மல்டிப்ளை பண்ண சம்திங் லைக் தட். மல்டிப்ளிகேஷன் இஸ் அவைலபிள். ஸோ 2 things are there. கடவுள் பிளெஸ்ஸிங் வச்சிருக்காரு, ப்ராஸ்பரிட்டி வச்சிருக்காரு, அதுக்கு நல்ல வழியில் நம்ம போகணும். ஸோ அங்கே என்னன்னா, நமக்கு ஒரு தீமை நடக்குதுன்னா, நம்ம ப்ராஸ்பரஸ் இல்லைன்னா, நம்மளால் ப்ராஸ்பரஸ் ஆக முடியலன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க வேண்டியது நம்ம தான். கடவுள் இப்படி வச்சிருக்கு, இந்த வழியில் போனால் தீமை, உனக்கு ப்ராஸ்பரிட்டி இல்லை, இந்த வழியில் போனால் உனக்கு ப்ராஸ்பரிட்டி உண்டு, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போ நமக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கலன்னா, நம்ம அந்த ப்ராஸ்பரிட்டியை எடுக்க முடியலன்னா, நான் சரியான வழியில் போகல, நான் கரெக்டான காரியங்களை பண்ணல. ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஆன் மீ. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம், அவங்களுக்கு கடவுளுக்கு மேலே நம்பிக்கை இருக்காது, விதிக்கு மேலே நம்பிக்கை இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபெயிலியர்ஸ் வரும்போது, இது என்னோட விதியாக இருக்கும், நடப்பது போல நடக்கட்டும், அப்போ என்னோட எஃபர்ட் அதில் இல்லை, போகிறது போல போட்டோம், நான் என்னதான் பண்ணாலும் இப்படி தான் நடக்கும். ஸோ விதியை நம்புகிறாங்க. ரெண்டாவது, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுப்பதில்லை, பிளேம் பண்ணுறாங்க. எனக்கு நெகட்டிவ் நடந்து, ஃபெயிலியர் நடந்து, அதுக்கு கடவுள் தான் காரணம், இல்லைன்னா விதி தான் காரணம். ஓகே, நாம் பண்ண ஏதோ மிஸ்டேக்னால, நான் எங்கேயோ சரியாக பண்ணாததுனால தான் எனக்கு ஃபெயிலியர் வந்தது அப்படின்னு ஓனர்ஷிப் எடுக்கக்கூடிய தன்மை ஜூஸுக்கிட்ட இருந்தது. தீஸ் டூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு மென்டல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். அவங்களோட அந்த மென்டல் பெர்ஸ்பெக்டிவ் இங்கே கரெக்டாக இருக்குது. அவங்க ஃபெயிலியரில் போகும்போது
அவங்கள தாங்க, அவங்கள ஹெல்ப் பண்ண ஒரு ஒரு யூனிவர்சல் பவர் இருக்குன்னு நம்புகிறாங்க. ஓகே, அவங்களுக்கு ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அவங்க லைஃப்பில், ஃப்யூச்சரில், அவங்க பிஸ்னஸில். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, தப்பு நடக்கும்போது, ஃபெயில் ஆகும்போது அது அவங்க அதுக்கு ஓனர்ஷிப் எடுக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காங்க. நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன், என்னோட பிஸ்னஸில் ஏதோ மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தேட். இல்லைன்னா நான் போகிற வழி சரியில்லை, நான் அதை கண்டுபிடித்து அதை திருத்தி கரெக்டான வழியில் போகணும், பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளணும். ஸோ தீஸ் 2 aspects, ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இனி ஜூஸ் யூத மக்கள் பிலீவ் பண்ணக்கூடிய மணியை பற்றி உள்ள, ஒர்க்கை பற்றி உள்ள சில பிரின்சிபிள்ஸ். ஓகே, எஸ்பெஷலி பாவர்ட்டியை பற்றி ஓல்டு டெஸ்டமெண்ட்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? ஏன் புவராக இருக்காங்க, நம்ம ஏன் புவராக இருக்கோம், நம்ம ஏன் ஏழையாக இருக்கோம், இல்லைன்னா பாவர்ட்டியில் இருக்கோம், ஏழ்மையில் இருக்கோம், கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி யார் புவராக இருக்கான்னா, யாருக்கு நிலங்கள் முட்களும் சொறி செடிகளும் நிறைந்திருக்குன்னா, ஓகே, யார் சோம்பேறியா இருக்கானோ, ஒர்க் பண்ணாமல் இருக்கானோ, ஓகே, இப்படி ஒரு வேர்ஸ் வரும், சோம்பேறி தூங்குகிறதென்று உழமாட்டான், வயலில் உழுவது. ஓகே, சோம்பேறி என்ன பண்ணுவான், குளிருது, காலம் ரொம்ப குளிராக இருக்கு, அப்போ நான் இன்னைக்கு உழமாட்டான். சோம்பேறி, அவனுக்கு ஃபீல்டு இல்லை, அவனுக்கு வயலில் நெல் விளையாது, இல்லைன்னா அவனுக்கு தோட்டத்தில் திராட்சை விளையாது, அங்கே முட்செடிகளும் மரங்களும் தேவையில்லாத களைகளுமா இருக்கும். ஸோ ஒரு சுறுசுறுப்பான வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளோட விளையில, வைன் யார்டில், ஃபீல்டில் நல்ல பலன் தரக்கூடிய கொடிகளும், ஓகே, செடிகளும் வயல்களும் இருக்கும். ஸோ சோம்பலாக இருக்கக்கூடாது. நம்பர் 2, சோம்பேறித்தனத்தினால ப்ரொகாஸ்டினேட் பண்ணக்கூடாது. யூதர்களோட பிரின்சிபிள் சோம்பலாக இருக்கக்கூடாது. they have to work, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஒர்க், அவங்களோட பிஸ்னஸை கரெக்டாக பண்ணணும். நம்பர் 2, ப்ரொகாஸ்டினேட் பண்ணக்கூடாது. யூஸ்வலி சோம்பேறித்தனத்தினால தான் ப்ரொகாஸ்டினேஷன் வரும், தள்ளி போடுவது. நாளைக்கு பண்ணலாம், இன்னைக்கு குளிராக இருக்குது, நாளைக்கு. இன்னொரு இடத்துல வரும் ஆக்சுவலி, என்ன சீசனாக சோம்பேறி என்ன பண்ணுவான்னா, ஓ இது குளிர்காலம், அடுத்தது மழைக்காலம், ஓ இது மழைக்காலம், அடுத்து சம்மர் சீசன் வரும், ஒவ்வொரு சீசன்லேயும் விதை போடுறதுக்கு மடிப்பேன். ஓ இந்த குளிர்காலத்தில் போட்டால் வராது, மழை காலத்தில் போட்டால் தண்ணி அடிச்சுட்டு போகும், காற்றுள்ள காலத்தில் போட்டால் காற்று கொண்டு போகும். அப்படி ஒவ்வொரு ரீசனும் சொல்லி அவன் ஒரு காலத்துலையுமே விதைகளை விதைக்க மாட்டான் அப்படின்னு ஒரு இது வரும். ஸோ சோம்பலாக இருக்கக்கூடாது, ஒர்க் பண்ணணும். ஓகே, ப்ரொகாஸ்டினேட் பண்ணக்கூடாது, ஒர்க்கை தள்ளி போடக்கூடாது. ஸோ தேர்டு பாயிண்ட், பாவர்ட்டிக்கு இன்னொரு ரீசன் ஜூஸ் பீப்புள் பிலீவ் பண்ணக்கூடியது ஊதாரித்தனம். பணத்தை தண்ணீரா தேவையில்லாததுக்கு செலவழிப்பது. ஜீசஸ் ஒரு ஜீவ் தான் ஆக்சுவலி. ஜீசஸ் ஒரு இடத்துல ஒரு பேரபிள் சொல்லுவார் ஆக்சுவலி. ஒரு ரிச் மேனுக்கு 2 பையங்க உண்டு, மூத்த குமாரன், இளையகுமாரன் அப்படின்னு. அப்போ இளையகுமாரன் எப்படி அவனுக்கு ஆஸ்திகளை பங்கு கேட்டு அதை அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சேர்ந்து அதை நாசம் பண்ணி ஊதாரித்தனமாக செலவு பண்ணி கடைசியில் ஒரு ஆளுக்கு கீழே பன்றிகள் மேய்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் வருவான். ஓகே, இவனோட ஃபாதர் ஒரு செல்வந்தராக இருப்பார், அவருக்கு நிறைய வேலையாட்கள் உண்டு, நிறைய பிஸ்னஸ் உண்டு. இவன் கடைசியில் ஒரு எம்ப்ளாயியா, ஒரு அடிமையா, ஒரு ஸ்லேவா, ஒரு ஆளுக்கு கீழே, இவனுக்கு தகப்பனாரை விடவும் எவ்வளோ கீழே உள்ள ஒரு நபருக்கு பண்டி மேய்க்கக்கூடியவனா இருப்பான். ஸோ ஊதாரியா இருந்தால் அவன் ஏழையாவான். ஓகே, அண்ட் 4th ஒன், மணி பிரின்சிபிள்ஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்க கூடாதுங்க. ரிஸ்க் எடுக்காம
பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாம சோம்பேறித்தனமா, அதுலேயும் சோம்பேறித்தனம். பணத்தை அப்படியே வச்சிருக்கு. பணத்தை வச்சு கூடுதல் பணத்தை ஏர்ன் பண்ணாம பணத்தை யூஸ்லெஸ்ஸாக வச்சிருப்பது. ஆக்சுவலி மணியில் ஒரு கிரேட் பிரின்சிபிள் உண்டு. உங்ககிட்ட இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். இந்த 10 லட்சம் ரூபாயை நீங்கள் உங்கள் பீரோக்குள்ளால வச்சுருந்தீங்கன்னா 10 வருஷம் கழியும் போது சும்மா வச்சுருக்கீங்க, அதை யூஸ் பண்ணல, செலவாக்கவும் இல்லை, ஓகே, அதை இன்வெஸ்ட் பண்ணவும் இல்லை, பேங்க்கில் போட்டு வைக்கவும் இல்லை, வட்டிக்கு கொடுக்கவும் இல்லை, ஓகே, வேற யாராவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணட்டுன்னு ஒரு குறைந்த வட்டிக்கு கொடுக்கணும் இல்லை, வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இருந்தாலும் அது கூட பண்ணலை, பீரோவிலே வச்சுருக்கீங்கன்னா 10 வருஷம் தாண்டும் போது உங்களோட 10 லட்சம் ரூபாயோட வேல்யூ, ஏன்னா இந்த 10 வருஷத்துல விலைவாசி அதிகப்பட்டிருக்கும், அதனால உங்க பணத்தோட வேல்யூ டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கும், அதோட கெப்பாசிட்டி, பையிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கும். இந்த 10 லட்சம் ரூபாயோட வேல்யூ ஒரு 10 இயர்ஸ் தாண்டி பார்க்கும்போது ஒரு 5 lakhs ருபீஸோட வேல்யூவாக தான் இருக்கும், அது டிப்ரிஷியேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபூலிஷ்னஸ், அது ஒரு ஃபூலிஷ்னஸ். ஸோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாது. அதுக்கு ஜீசஸ் ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரி, ஒரு பேரபிள் சொல்லுவார். ஆக்சுவலி எப்படி நம்ம டேலண்ட்டை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டுகளை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை, நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை, நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது எவ்வளவு மோசமானது, எப்படி அதை யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு பேரபிள் சொல்லுவார். ஆக்சுவலி ஒரு ரிச் மேன் இருப்பான், அவனுக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவன் ஒரு தூரதேச பிரயாணம் போவான் பிஸ்னஸ்க்காகவோ எதுக்காகவோ. அப்படி போகும்போது 3 பேரை கூப்பிடுவான். 3 பேரை கூப்பிட்டு, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு நான் உங்ககிட்ட தந்துட்டு போகிறேன், ஓகே, ஒரு ஆளுகிட்ட 5 டேலண்ட்டை கொடுப்பான். டேலண்ட்டுன்னா மணி, ஓகே, நீ இந்த 5 தாளந்தை வச்சுக்க, இன்னொரு ஆளுக்கிட்ட நீ 2 தாளந்தை வச்சுக்க, இன்னொரு ஆளுக்கிட்ட நீ 1 தாளந்தை வச்சுக்க, நான் மாறது வரைக்கும் இந்த தாளந்துகளை நீங்கள் கீப் பண்ணுங்க, பத்திரமா பாதுகாத்து வைங்க, இப்படிதான் சொல்லுவான் இந்த ரிச் பர்சன். கொஞ்சம் காலங்கள் கழித்து அந்த ரிச் பர்சன் திரும்ப வருவான். ஓகே, இவங்க அந்த ரிச் பர்சனோட கண்காணிகள், இல்லைன்னா மேனேஜர்ஸ், அந்த மாதிரி ஆட்கள். இந்த பணத்தை நீங்க பராமரிங்க அப்படிதான் சொல்லியிருப்பான். திரும்ப வரும்போது இந்த 5 தாளந்து வாங்கினவன் ஓடி போய், மாஸ்டர் நீங்க எனக்கு 5 தாளந்து தந்தீங்க, நான் அந்த 5 தாளந்தையும் இன்வெஸ்ட் பண்ணி, ஓகே, பல பிஸ்னஸ்லேயே இதில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி அதை 10 தாளந்தா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இந்த 10 தாளந்து இதாக இருக்குது அப்படின்னு கொடுப்பான். மாஸ்டர் அவனை அட்மையர் பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். ஓகே, உண்மையான என்னோட எம்ப்ளாயே, வேலைக்காரனே, உண்மையும் சத்தியமும் திறமையுமானவனே, நான் 5 தாளந்து கொடுத்தேன், நீ அதை 10 ஆக்குன, ஓகே, நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். 2வது உள்ள, மாஸ்டர் நீங்கள் 2 தாளந்து கொடுத்தீங்க, நான் அதை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஒர்க் பண்ணி 4 தாளந்து ஆக்கியிருக்கேன், அவனையும் இவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். 3வது உள்ளவன் அவன் சொல்லுவான், முதலாளி எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனான ஒரு ஆள், கஞ்சத்தனம் மிகுந்தவர், யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க, ஒருவேளை நீங்கள் தந்த 1 தாளந்தை நான் இன்வெஸ்ட் பண்ணி இல்லைன்னா ஏதாவது பண்ண போய் அதில் ஏதாவது லாஸ் வந்திருந்தா நீங்கள் என்ன ரொம்ப பனிஷ் பண்ணுவீங்க, அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த 1 தாளந்தை ஒரு குழி எடுத்து மூடி வச்சிருந்தேன், ஓகே, அந்த தாளந்து இப்போ அப்படியே உங்ககிட்ட தரேன். அப்போ இந்த மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, முதலாளி என்ன சொல்லுவாருன்னா, உண்மையற்ற வேலைக்காரனே, ஓகே, நீ என்ன ஒரு கஞ்சத்தனம் மிகுந்தவன்னு நினைச்ச, ஓகே, நோ ப்ராப்ளம், அதை இன்வெஸ்ட் பண்ணுவதை ரிஸ்கின்னு நினைச்ச, ஓகே, நோ ப்ராப்ளம், அட்லீஸ்ட் நீ அந்த பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாமே, அங்கே பேங்குன்னு சொல்லல, அந்த காலத்தில் பேங்க் கிடையாது, வட்டிக்கு கொடுக்குறவங்கக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைச்சிருக்குமே, அன்னைக்கு வட்டிக்கு கொடுக்குறவங்க தான் இன்னைக்கு பேங்க், நம்மக்கிட்ட இருந்து வாங்கி லோன் கொடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, நீ பேங்க்லையாவது போட்டு வச்சிருக்கலாமே, நீ அதை அப்படியே வச்சிருக்கே, உன்னை நம்பி நான் தந்தினேன் அப்படின்னு அந்த 1 தாளந்தை வாங்கி 5 தாளந்து இருக்கு 10 தாளந்து இருந்தவர்கிட்ட கொடுப்பாரு. அப்படி அது சொல்லிட்டு ஜீசஸ் ஒரு ட்ரூத் சொல்லுவார். ஆக்சுவலி
எவனுக்கிட்ட கூடுதல் இருக்கோ அவனுக்கு திரும்பவும் கூடுதல் கொடுக்கப்படும். எவன் அவனோட டேலண்ட்ஸை, அவனோட பணத்தை, அவனோட ஒர்க்கை, அவனோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறானோ, ஒர்க் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறானோ, ஓகே, சோம்பேறியா இல்லாமல் ஞானமாக இன்க்ரீஸ் பண்ணுறானோ அவனுக்கு கூடுதல் கொடுக்கப்படும். அவனோட வெல்த் மல்டிப்ளை ஆகும். அதனால தான் உலகத்தில் வெல்த்தி பீப்புள், ரிச் பீப்புள் மல்டிப்ளை ஆகிட்டே இருப்பாங்க ஒரு லெவல் தாண்டி. ஏன்னா அவங்களோட ரிசோர்ஸஸை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை, டைமை ஒர்க்காகவும் பல விதங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும் பிஸ்னஸ் ஆகவும் ப்ராப்பராக செலவிடுறாங்க. புத்தியாக ரெஸ்பான்சிபிளாக செலவிடுறாங்க. அதனால் அவங்க ரிச்சாக முடியுது. ஸோ இனி 1-2 பாயிண்ட் ஜூவிஷுக்குள்ளது. விஸ்டம், வைஸ். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க வைஸாக இருப்பது, ஞானமாக இருப்பது. அதில் ஞானமாக இருப்பதுலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கடவுளை ரெஸ்பெக்ட் பண்ணுவது தான். கடவுளுக்கு பயந்து அவர் காட்டின அந்த நல்ல வழிகளில் நடப்பது தான் ஞானமாக இருப்பது. அப்போ தான் இதெல்லாம் கிடைக்கும், எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். ஓகே, இன்னொரு பாயிண்ட் நல்ல மேனேஜராக இருப்பது, நல்ல ஒரு கேர் டேக்கராக இருப்பது. எல்லா மனுஷரும் கரெக்டான கேர் டேக்கர்ஸாக இருக்கணும். அவங்க ஃபேமிலியை அவங்க கரெக்டாக பார்க்கணும், நல்லபடியாக பார்க்கணும். அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிசோர்ஸையும், அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிலங்கள், ஃபார்ம்லேண்ட், ஓகே, வைன்யார்டு, இல்லைன்னா வயல்கள், இல்லைன்னா கால்நடைகள், வேலையாள்கள். அந்த காலத்தில் ஆக்சுவலி ஜூயிஷ், அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் காலத்தில் அவங்களுக்கு இருந்த வெல்த் இதெல்லாம்னா, வெல்த்ன்னு கன்சிடர் பண்ணப்பட்ட காரியங்கள் எதெல்லாம்னா ஆக்சுவலி ஃபீல்டு, வைன்யார்டு, இல்லைன்னா வயல்கள். அவங்களுக்கு இருந்த அக்ரிகல்ச்சர் நம்பர் 1. அவங்களுக்கு இருந்த கேட்டில், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், அதில் கிடைக்கக்கூடிய பால் எல்லாம், ஓகே, சாணல், முடிகள் எல்லாம். அதுபோல் வேலையாட்கள், கூடுதல் வேலையாட்கள் இருந்தவங்க கூடுதல் வெல்த்தியாக அன்னைக்கு கருதப்பட்டாங்க. வேலையாட்கள், அவங்களோட எம்ப்ளாயீஸும் அவங்க வெல்த்தாக கருதப்பட்டாங்க. ஸோ இதை எல்லாமே அவங்க கரெக்டாக பரிபாலிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும், வெல்த்தி ஆகக்கூடியவங்க. வேலையாட்களுக்கு கூட இப்படி ஒரு வேர்ஸ் வரும். ஆக்சுவலி உன்னோட வேலையாளோட கூலியை சன் செட் ஆவதற்கு முன்னால, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னால, மறைவதற்கு முன்னால நீ கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு நாளும் உள்ள கூலியை நீ நாளைக்கு வான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தேவைகள் இருக்கு, அவனோட ஃபேமிலியை அவன் பார்க்கணும். அவன் மனஸ்தாபப்படக்கூடாது. ஓ, நான் பட்டினியா போறேன்னு அப்படின்னு நீ அவங்க நினைக்கக்கூடாது. அவனை நீ டேக் கேர் பண்ணணும். ஓகே, அதுபோல இன்னொரு ஆஸ்பெக்ட், ஆக்சுவலி பெண்களும் வெல்த் கிரியேஷன்ல ஈடுபடணும். ப்ராவர்ப் அப்படின்னு ஒரு சாப்டர் உண்டு, பழமொழிகள். அதுல ஒரு ஒரு குடும்ப தலைவி, ஒரு வெற்றிகரமான ஞானமான குடும்ப தலைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் உள்ள பேக்ரவுண்டை வச்சு ஒரு வெற்றிகரமான குடும்ப தலைவி எப்படி இருப்பான்னா, அவள் ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பாள். ஏர்லி மார்னிங் எழுந்திருந்து வீட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் செய்வான். வேலையாட்கள் இருப்பாங்க, ஓகே, ஹவுஸ் மேட்ஸ் இருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்காக ஃபுட் எல்லா காரியங்களும் செய்வான். ஓகே, தென் அவ வெளியே உள்ள வேலையாட்கள், அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க, வைன்யார்டில் ஒர்க் பண்ணவங்க, அதாவது திராட்சை தோட்டத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையுமே விசாரித்து அவங்க என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அசைன் பண்ணி கொடுப்பான். இது எந்த டைம்லன்னா, அவளோட ஹஸ்பண்ட் ஒருவேளை தூர தேசத்துக்கு போயிருப்பான் பிஸ்னஸுக்காக, இல்லைன்னா வெளியில் பெரிய ஆட்களோட மீட்டிங்கில் இருப்பான். அந்த டைமில் இதெல்லாம் செய்வான். அவள் அது மட்டும் இல்லை, அவளோட ஆடு மாடுகள்ல இருந்து வரக்கூடிய இந்த ரோமம், அதை வச்சு நிறைய ட்ரெஸ் மேக் பண்ணுவாள் வீட்டில் உள்ளவங்களுக்கு. மீதியாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை, விளைநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய இதையெல்லாம் வச்சு அதை விற்று அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தில் புதிய நிலங்களை வாங்குவா.
புதிய நிலங்களை வாங்கி போடுவான், வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுவான். ஓகே, ஸோ ஷீ டஸ் ஹர் ஓன் பிஸ்னஸ். அவள் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணி அவளோட ஓன் பிஸ்னஸை பண்ணி அவள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாள். அப்படிதான் ப்ராபபில் ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன், ஜூவிஷ் உமன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தட் இஸ் அதுவும் கடவுளில் தான் முடியும். ஆக்சுவலி உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட இன்னொன்று வரும், கடவுளை சீக் பண்ணுவது. முதலாவது நீங்கள் கடவுளை தான் தேடணும் எல்லாத்துலேயும். ஃபர்ஸ்ட் காட் ஃபர்ஸ்ட். அதுபோல் ஒரு வீக்கில் 7 days இருக்கு, அதில் 6 days தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 7th day இஸ் டு காட். கடவுளை வர்ஷிப் பண்ணணும், வேற ஒரு வேலையும் பண்ணக்கூடாது, ஓய்ந்து இருக்கணும், ஓய்வு நாள். ஓகே, ஸோ அதுபோல் ஃபைனல் பாயிண்ட்ல கடவுள், நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க, ஞானமாக இருக்கீங்க. ஞானமாக இருப்பதே கடவுளுக்கு கீழ்ப்படுவது தான். ஓகே, கரெக்டான ஞானமான முடிவு எடுக்கீங்க, சோம்பேறி எல்லாமே இருக்கீங்க, ப்ரொகாஸ்டினேட் பண்ணல, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆணும் பெண்ணும் எல்லாரும் பண்ணுறீங்க. கடைசியாக இது நீங்கள் எல்லாம் பண்ணாலும் இந்த சீசனை எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆக்கி நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் மல்டிப்ளை பண்ண வைத்த கடவுளுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்த வருமானத்தில் 10% கடவுளுக்கு கொடுக்கணும். தேர் இஸ் அ ஜூவிஷ் பிரின்சிபிள். 10% டு காட். அந்த 10% பெஸ்ட் பர்சன்டேஜாக இருக்கணும். உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட்டில் கடவுளுக்கு கொடுக்கணும். ஓகே, அது அன்னைக்குள்ள ஜூவிஷ் சினகாக்னு சொல்லக்கூடிய, இல்லைன்னா ஜூவிஷ் டெம்பிள், அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஜூவிஷ் டெம்பிளில் வர்ஷிப் பண்ணவும், அங்கே இருந்த ப்ரீஸ்டுக்கும் அங்கே வந்த ஏழைகளுக்கும் அவங்களுக்குள்ள உணவுக்கும் எல்லா காரியங்களுக்கும் டெம்பிளை மெயின்டைன் பண்ணுவதற்குமான அந்த செலவு ப்ளஸ் ஏழைகளுக்கான செலவு, இது எல்லாம் போக ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கணும். நீங்கள் வயல் அறுத்துட்டு வரும்போது கொஞ்சம் வயல் செடிகள், நெல் மணிகளை விட்டுட்டு வரணும். நீங்கள் வைன்யார்டில் கிரேப்ஸ் பறிக்கும்போது கொஞ்சம் கிரேப்ஸ் அங்கே விட்டுருக்கணும். அது எதுக்குன்னா பறவைகளுக்கு, அதுபோல் ஏழைகளுக்கு, ஒன்றும் இல்லாதவங்க வந்து மீதியாக இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை பறிச்சுட்டு போவாங்க, அந்த திராட்சை பழங்களை பறிச்சுட்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுளை உங்களை பிளஸ் பண்ணாரு. ஸோ யூ ஹாவ் டு கிவ் பேக் டு காட், கிவ் பேக் டு புவர் பீப்புள். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய கார்பரேட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கடவுளுக்கு கொடுக்காங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய கார்பரேட்ஸ், மகேந்திரா, ஓகே, ஹெச்சிஎல், டாட்டா, உங்களுக்கு தெரியும், அவங்க ஓனாக ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அவங்கள வரக்கூடிய இன்கமில் ஒரு சைஸபிள் போர்ஷன் புவர் பீப்புளுக்காக, எஜுகேஷனுக்காக, பாவர்ட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாமே எனக்கு தான்னா உங்கள் growth எங்கேயோ ஸ்டாப் ஆகும். இறைக்கக்கூடிய கிணறு தான் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம கொடுக்கும்போது தான் கூடுதல் ரிசீவ் பண்ணுவோம். அதெல்லாம் பிரின்சிபிள்ஸ், லைஃப் பிரின்சிபிள்ஸ். when you give you receive, giving equals receiving. ஓகே, ஸோ அது ஜூவிஷ் பிரின்சிபிளும் கூட. நீங்கள் கொடுக்கறதுக்கு பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும். அப்படியே வரும் ஜூவிஷ் பிரின்சிபிள். கண்டிப்பாக இந்த பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இதில் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் அதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சா ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன், இங்கிலீஷ் லேர்னிங்கான சேனல். ஓகே, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Till we meet in the next video, wish you all the best.